ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பார்க் தாட் ஆஃப் த டே. ஃபியர் குறித்து நிறைய காரியம் நம்ம தெரிஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஃபியர் ஆஃப் காட், தேவனை குறித்த ஒரு பயம் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஃபியர் ஆஃப் மென், மனுஷனை குறித்த பயம் இருக்கக்கூடாது, அது கண்ணியை வர வைக்கும். இன்றைக்கி ஒரு ஃபியர் பார்க்க போகிறோம். ஃபியர் கிரிப்ட் வித் ஃபெய்த். சரிங்களா? நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கும், அலாங் வித் தட் ஃபெய்த்துமே இருக்கும். சங்கீதம் 56 அதிகாரத்தில் 3 தாவீது அழகாக ஒரு காரியம் சொல்கிறாரு. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, தாவீதை பிடிக்க நெருங்கி வந்துட்டாங்க ஒரு கூட்டம். தேர் ஆல்மோஸ்ட் த வெர்ஜ் ஆஃப் கேச்சிங் டேவிட். அப்படி மாதிரி சூழ்நிலை வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலை இருக்கும்போது தாவீது சொல்கிறார், தாவீது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன், கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரை சார்ந்திருக்கிற மனுஷன். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது கிட்ட நெருங்கி வந்தோன்னு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த பயம் வரும்போது நிறைய காரியம் ஆட் ஆன் ஆகுது. நிறைய ஃபெய்த் இருக்கும்போது அப்படியே ஃபியர் கீழே இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஃபியர் மேலே ரைஸ் ஆன ஒன்றுமே ஃபெய்த் வில் ஸ்டார்ட் கம்மிங் டவுன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் தாட். சரிங்களா? மத்தேயு 14 அதிகாரத்தில் இந்த காரியம் ஏசப்பா கடல் மேல் நடந்து வருவார். ஏசப்பா கடல் மேல் நடந்து வரும்போது சீஷர்லாம் பார்க்குறாங்க, பார்த்து பயப்படுறாங்க, ஆவேசன்றாங்க. ஆனால் கிட்ட வந்தோடனே ஏசப்பான்னு தெரிஞ்சாங்க. ஐயோ, ஏசப்பா கடல் நடக்கிறாரு, பயங்கர எக்ஸைட் ஆகிறவங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது அந்த சூழ்நிலை பேதுரு மாத்திரம் சொல்கிறாரு, ஏசப்பா நீரே தேவனானால் நானும் நடந்து வரட்டும் கடலில். எதையும் யோசிக்கவே இல்லை. ஏசப்பா சொல்கிறார், கம் வாக் அப்படின்றார். எதையுமே யோசிக்காமல் கடல் மேல் நடக்கிறத யோசிக்காமல் he just started walking. பேதுரு வாக் பண்ணி போகிறாருன்னு வசனம் அழகாக சொல்லுது. 29 வசனம், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தான். he walked on water. பேதுரு கடல் மேல் நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அந்த வெரி இமீடியட் வேர்ஸ் சொல்கிறது, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு எந்த மொமெண்ட்டில் தன்னோட சுற்றி பார்க்குறாரோ, காற்று பலமாக அடித்தோடனே அது பார்க்குறாரு. அது வரைக்கும் அவர் கண்கள் ஏசப்பா மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால he was walking on water. நம்முடைய ஃபெய்த் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, நம்முடைய கண்கள் இயேசு மேலே பதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியும். பேதுரு அப்படி தான் இருந்தார் பாருங்களேன். பயமே இல்லைங்க. இஸ் வாக்கிங் ஆன் வாட்டர். ஐயோ, கடலில் கால் வச்சா எப்படி? கடலில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் உள்ளே வந்தாலே பயம். நம்ம கடல்னு பேசுகிறோம்ல, அந்த கடலில் போட்டிங் போய் பாருங்கள், தெரியும் ஹவு மச் த்ரில்லிங். ஒரு பக்கம் பயங்கரமாக கடல் உள்ள போட்டுக்குள்ளே போகும்போதே பயம் இருக்கும். ஆனால் போட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்கிறாரு. பேசிக்கலாக பீட்டருக்கு தெரியும் கடல் மேலே நடந்தால் உள்ளே முழுகிறோம், எல்லாமே தெரியும். ஆனாலும் ஒரு தைரியம் காலை தைக்கிறாரு. ஏசப்பாவை பார்க்க நடந்து போகிறார். என்னைக்கு பலத்தை காற்றடிச்சோட சுச்சுவேஷனை பார்த்தாரோ, ஏசு மேலே வச்சிருந்த கண்களை எடுத்துட்டு சூழ்நிலையை பார்த்தாரோ, மூழ்க ஆரம்பிச்சோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. பயம் வந்தோன்னு நடுக்கம் வந்துடுச்சு. நடுக்கத்தை உடைய மூழ்கிட்டே இருக்கிறாரு. உடனே கூப்பிட்றாரு, ஏசப்பா ரட்சிங்கன்னும் போது ஆண்டவர் அவரை காப்பாற்றுறாரு. இதை வாசிக்கும் பொழுதுல நிறைய நேரம் இந்த பயம் என்னத்தை கொடுக்கும்னா, ஒரு அவிசுவாசத்தை கொடுத்துரும். அது வரைக்கும் விசுவாசம் வந்துச்சு. எப்போ இந்த பயம் கொஞ்சம் உள்ள நம்ம வாழ்க்கையில் வந்த உடனேயுமே ஒரு அவிசுவாசம் வந்துடும். அந்த அவிசுவாசம் ஒரு பெரிய சோதனையோ ஒரு தோல்வி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். ஆனால் இங்கே பேதுரு என்ன பண்ணுறாரு, அந்த பிரச்சனைக்குள்ளே போகும் பொழுது இயேசுவே ரட்சன்னு மறுபடியும் அவருடைய கண்களை இயேசுக்கு நேராக திருப்புகிறார். ஃபோக்கஸிங் ஆன் ஜீசஸ் அகெயின். ஐ டெல் யூ அகைன், இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? பயம் நிறைஞ்ச சூழ்நிலைக்கு நிரம்பி இருக்கிறதுனால சோர்ந்து போன மாதிரி இருக்கா? விசுவாசம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? லுக் ஆன் டு ஜீசஸ் அகைன். மறுபடியும் ஏசப்பா மேலோட கண்களை பாருங்கள். ஏன்னா இயேசு இங்கே பேதுரு பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? உன் விசுவாச குறைச்சலை பற்றி கேட்கல, பயத்தை பற்றி ஏசப்பா கேட்கல. இங்கே என்னென்னா, உனக்கு சந்தேகம் வந்துச்சு பேதுரு. கொஞ்சம் நடந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே பயம் வந்தோடனே சந்தேகம் வந்துடுச்சு. அந்த சந்தேகம் தான் உன்னை எழும்ப விடாமல் செய்யுது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசாக இருந்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது ஐயோ, வாக்குத்தத்தம் நிறைவேறலேன்ற ஒரு அவிசுவாசம் பயம் அப்படியே கீழே போகிற மாதிரி நிலைமை இருக்குதா? இன்றைக்கி ஆண்டரை பார்த்து, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க, இன்றைக்கி கூப்பிடுங்களேன். அன்றைக்கி பேதுரு கூப்பிட்டான். இயேசுவே ரட்சிகன் கூடும்போது ஏசப்பா மறுபடியும் உன்னை பலப்படுத்தி அவனை தூக்குன அதே ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை தூக்க போகிறார். உங்கள் விசுவாசம் குறைஞ்சிருக்கலாம், சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். லுக் ஆன் டு ஜீசஸ் அகெயின். இன்றைக்கி அவங்க ஃபியரை ஆண்டவர் எடுத்து உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த ஆயத்தமாக்காரு. காட் பிளஸ் யூ.